Hi guys, welcome to Present Technologies Velachery Head Office Placement Success Story. Today placement success story நம்ம பார்க்க போகிறது தம்பி கார்த்திகேயன். அவர் எங்களோட டைப் கம்பெனியில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ஆஃபர் வாங்கியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட அவரோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் கார்த்திகேயன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி இன்ட்ரோ கொடுத்துக்கோங்க. நேட்டிவ் என்ன, எந்த காலேஜில் உங்களோட டிகிரியை கம்ப்ளீட் பண்ணீங்க, என்ன டிபார்ட்மெண்ட் நீங்கள், இந்த இயர் பாஸ்ட் அவுட்? ஓகே. என் பேர் கார்த்திகேயன். நான் சிவகங்கை மாவட்டம் செயின்ட் மைக்கேல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜிலேருந்து வர்றேன். அங்கே நான் கம்ப்ளீட் பண்ணது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 2026 பாஸ் அவுட். 2026 தான். ஆமாம். பெசன்ட் டெக்னாலஜி எப்படி தெரியும், எப்படி ஜாயின் பண்ணி? பெசன்ட் டெக்னாலஜி வந்து எங்கள் காலேஜில் அவங்களாம் வந்து பிளேஸ்மெண்ட் வச்சு எடுத்தாங்க. ஸோ அதில் செலக்ட் ஆகி அது மூலமாக சென்னைக்கு வந்து இங்கே எடுத்த ட்ரைனர்ஸ்லாம் யார் எப்படி எடுத்தாங்க கிளாஸ்? எனக்கு வந்து ஃப்ரண்ட் அண்டு .NET பேக் அண்டு அண்ட் SQL டேட்டா பேஸ் மூணுமே துர்கா மேம் தான் எடுத்தாங்க. ஸோ நான் நல்லா எடுத்தாங்க. நல்லா கிளியர். இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க? இது வரைக்கும் நான் 6 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ 7வது இன்டர்வியூ தான் கிராக் பண்ணியிருக்கேன். இன்டர்வியூவில் என்னென்ன கேட்டாங்க? இன்டர்வியூவில் ஃபஸ்ட்டு வந்து டேட்டா பேஸ், அதாவது SQL பற்றி கேட்டாங்க. ஸோ SQL பேசிக் டு அட்வான்ஸ் அதெல்லாம் கேட்டாங்க. அப்புறம் ஃப்ரண்ட் எண்டில் ஆங்குலர் டெவலப்பர். ஸோ ஃப்ரண்ட் எண்டில் எப்படி ஒரு ஒர்க் பண்ணீங்க, என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எவ்வளோ ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கீங்க, இது மாதிரி கேட்டாங்க. ப்ளஸ் வந்து .NETல வந்து சிம்பிளாக கிரெட் ஆப்ரேஷன் பண்ணி காட்ட சொன்னாங்க. ஸோ அது மாதிரி .NET பற்றி எப்படி டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணோன்னா செலக்ட் பண்ணாங்க. இப்போ உங்கள் காலேஜில் படிக்கிற உங்கள் ஜூனியருக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ்னால் என்ன? ஸோ ஏன்னா நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு இப்போ ஜாப் ஒரு 6 இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு தான் 7ஆம் இன்டர்வியூ ஆஃபர் வாங்கியிருக்கீங்க. ஆமாம். இப்போ படிக்கிற பசங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா, காலேஜ் படிக்கும்போதே நம்ம என்ன ரோலுக்கு போகணும் அப்படின்னு ஃபஸ்ட் முடிவு பண்ணிட்டு படிங்க. லைக் வந்து நம்ம உள்ளே வந்துட்டோம், காலேஜ் ஃப்ரெண்டு சொன்னால், ஃபேமிலி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டோம் அப்படின்னு இல்லாமல் உள்ளே வந்துட்டீங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி படிங்க. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் படித்தாலும் ஓகே தான், அது பிரச்சனை இல்லை. இங்கே ஸ்கில் தான் மேட்டர். மெக்கானிக்கல் படித்தவங்களும் ஐடி வர்றாங்க, ஈஸி படித்த நானும் ஐடி தான் வந்திருக்கேன். ஸோ ஸ்கில் தான் மேட்ரு. நீங்கள் மெக்கானிக்கல் படித்து உங்களுக்கு ஐடி விருப்பம் இருந்தாலும் நீங்கள் அது ரிலேட்டடாக தான் படிக்க ஆரம்பிங்க, அது ரிலேட்டடாக தேட ஆரம்பிங்க. ஸோ நீங்கள் போகிற எஃபோர்ட்டு தான் உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து கரெக்டாக உங்களுக்கு உங்களோட அச்சீவ்மெண்ட்டை அடைய முடியும். சூப்பர். ஸோ அங்கேயே உங்களுக்கு உங்களை பிளேஸ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண ஹச்ஆர்ஸ்லாம் யார்? எனக்கு பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் பண்ண ஹச்ஆர்ஸ்னால் இங்கே இருக்க எல்லாருமே மோஸ்ட் சப்போர்ட் பண்ணாங்க. பட் என்னை மெயினாக சப்போர்ட் பண்ணாங்கன்னா கபில் ப்ரோ அண்டு கார்த்திக் ப்ரோ 2 பேர் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி. ஆமாம். ஸோ ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக வாங்க. ஓகே. தேங்க்ஸ்.